தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி அரசு செய்கிற தவறுகளை தொடர்ச்சியாக சுட்டி காமிச்சிட்டே வரோம். அந்த அடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிங்கம்நரி வட்டம் கிருங்காக்கோட்டை கிராமத்தில் நடந்த ஒரு சில தவறுகளை சுட்டி காட்டுறோம். இந்த கிருங்காக்கோட்டை பொதுமக்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்னால இந்த காணொலியை ஒரு 3 நிமிடங்கள் ஒதுக்கி பார்த்துட்டு போங்க. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக இங்க திமுக அதிமுக தான் பாராளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி என அனைத்திலுமே வாய்ப்பு கொடுக்குறீங்க. அவர்கள் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நன்மை செய்யறாங்களா தீமை செய்யறாங்களா அப்படின்றத அந்த காணொலி வாயிலா நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சொல்றேன், திமுக தான் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியா வெற்றி பெறாங்க. பாராளுமன்றத்தில் காங்கிரஸ், உள்ளாட்சியில் இப்போ கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றிய கவுன்சிலராக சரண்யா ஸ்டாலின் அதிமுகவை சார்ந்தவங்க, திமுகவை சார்ந்தவங்க அகிலா கண்ணன், இவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இவங்களுக்கு கீழேயே இந்த 2024-25க்கான அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே 5 வேலைகள் கிருங்காக்கோட்டில் வேலை செய்யறாங்க. அறிவிப்பு பலகையாவே வச்சிருக்காங்க. அதே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏறக்குறைய ஒரு 19 தெருவிளக்கு அமைச்சதுக்கு 5,65,000 ரூபாய் கணக்கு அமைச்சிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் நம்ம துணை முதலமைச்சர் நம்ம ஊருக்கு வரும்போது ஊரே சிறப்பாக வெளிச்சமாக இருந்துச்சு. அனைத்து விளக்குகளும் போட்டிருந்தாங்க. அதற்கு முன்னாலே சரி அதற்கு பின்னாலேயும் சரி பல்வேறு இடங்கள்ல தெருவிளக்கு எரியாமல் பல்வேறு விபத்துக்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவங்க துணை முதலமைச்சர் வந்துட்டு போன மறாதனாலே நான் அந்த யாதவரத்துலேருந்து காளியம்மன் கோயில் அந்த பாதையில் போகையில் ஃபுல்லாக தெருவிளக்கு எரியாமல் கருங்கும்னு இருட்டான சூழ்நிலை இருந்துச்சு. தொடர்ச்சியாக நம்ம கிராம நிர்வாகத்தை எழுதி சொல்லியிருந்தோம். 2 நாள் கழிச்சு ஒருத்தர் ஐயா விழுந்து விபத்துக்கள் உள்ளானதுக்கு அதுக்கப்புறம் சரி செஞ்சாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த 19 தெருவிளக்குகள் எங்கெங்கே அமைச்சாங்க? இந்த 5,65,000 ரூபாய்க்கு கணக்கு யார் சொல்லுவா அப்படின்றத கேட்டுங்க. இந்த 5,60,000க்கு கிருங்காக்கோட்டை முழுவதுக்கும் சிறப்பான புதிய இந்த தெருவிளக்கை அமைச்சு ஊரே சிறப்பான வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பல்வேறு அந்த மின்கம்பங்கள்ல குண்டு பல்புல தான் எரியுது. ஒரு சில இடங்கள்ல அந்த எல்இடின்னு சொல்லக்கூடிய அந்த டியூப் லைட்டை மாட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த பொதுமக்கள் தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்சா கிராம நிர்வாகத்துல கேள்வியா கேளுங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வரும்போது அவங்கள்ட்ட கேள்வியா எழுப்புங்க. வாக்கு செலுத்தும் போது ஏப்ரல் 1ஆம் தேதி ஏமாந்தாலும் பரவாயில்ல, ஏப்ரல் 23ஆம் தேதி ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதற்கான முழு தீர்வையும் வெளிக்கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.